எனக்கு சப்போர்ட்டா நின்னா பூரி துருவாக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் வர சொன்னீங்களா? உண்மையை சொல்லணும்னா இப்போதான் எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு. பூமி சந்தோஷத்துக்காக தான் பூமியை விட்டு கொடுக்க போறேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அந்த அளவுக்கு காதலிக்கிற ஒரு பர்சன் கிடைக்கிறது ஒரு பொண்ணுக்கு உண்மையிலேயே அதிர்ஷ்டம். அதனாலதான் நீங்க எனக்கு வேணும். ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ. உங்களால பூமியை மறக்க முடியலனாலும் மறக்க வைக்கக்கூடிய சக்தி என் காதலுக்கு இருக்கு. இத நான் ஒரு சேலஞ்சாவே எடுத்துக்கிறேன். நாளைக்கு நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பூமியை இல்லங்க என்னை பத்தி யோசிக்கிற மாதிரி நான் பண்ணி காட்டுறேன். இந்த காதல் கமிட்மெண்ட் எல்லாமே எனக்கு மட்டும்தான் சொந்தமா இருக்கும். டோன்ட் வரி ககன், I'll take care. எக்காரணத்து கொண்டும் நம்ம கல்யாணம் மட்டும் நிக்காது. ஏன் சொல்றேன்னா, நம்ம கல்யாணம் நடந்தாதான் பூரிக்கும் என் அண்ணனுக்கும் கல்யாணம் நடக்கும். நாளைக்கு மண்டபத்துல சந்திக்கலாம். அம்மா, இவ்ளோ காலமா அபூர்வாவை நம்பிட்டு இருந்த அப்பா இன்னைக்கு அவளை சந்தேகப்பட்டிருக்காரு. எதிரி ஏமாத்துனா கோபம் வரும். ஆனா நாம நம்பினவங்களே ஏமாத்துனா உயிரே போற மாதிரி இருக்கும். இப்போ அப்பா அந்த வேதனையை தான் அனுபவிச்சுட்டு இருக்காரு. உன்னை கொலை பண்ண அந்த அபூர்வா நீ அனுபவிச்ச சித்திரவதைய 100 மடங்கு அனுபவிக்கிற நாள் ரொம்ப பக்கத்திலே இருக்குமா? இப்போ அந்த DNA ரிப்போர்ட்டை எதிர்பார்த்து தான் காத்துட்டு இருக்கேன். உண்மை வெளியில வர அன்னைக்கு அப்பா அந்த அபூர்வாவை ஒரு நாளும் மன்னிக்க மாட்டாரு. ஜெயில் கம்பிக்கு நடுவுல உட்கார்ந்துகிட்டு அவ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சே தீரணும். ஒரு தாயா உன் உயிரை பணைய வச்சு என் உயிரை காப்பாத்துன. உன் மகளா ஏன் உயிரை பணையமா வச்சாவது உன் ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கிற மாதிரி நான் பண்றேம்மா. என்னம்மா, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்ப்பா. என் அம்மாவை இழந்த வேதனை என்னைக்கும் என்னை விட்டு போகாது. ஆனா ஒரு அப்பாவோட நம்பிக்கை கிடைச்சா ஒரு மகளா அதுதான் என் உலகம்பா. எனக்கு அதுவே போதும்பா. எனக்கு நீங்க கிடைச்சிட்டீங்க. நீ இந்த வீட்டுக்கு வந்த அன்னைக்கே நீ சொல்றத நான் நம்பியிருந்தேன்னா இந்த பிரச்சனை இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்க வாய்ப்பு இல்லைல்ல. தாய் இல்லாத உன்னை நெஞ்சில சுமந்து வளர்க்க வேண்டியன்னா நீ என் மகளே இல்லைன்னு நான் உன்னை ஒதுக்கி வச்சிட்டேன். ஆனாலும் நீ மட்டும் இந்த அப்பாவோட பாசத்துக்காக அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டு என்னையே நீ சுத்தி வந்த. மகளோட பாசத்துல சுயநலம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டே நீதாம்மா. உண்மையிலேயே உன்ன மாதிரி மகளுக்கு தகப்பனா இருக்கிற தகுதி எனக்கு இருக்கானே தெரியலம்மா. ஐயோ அப்பா, அவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. அபூர்வா சித்தி மேல உயிரையே வச்சிருக்கிற நீங்க நாளைக்கு அம்மாவை கொலை பண்ணது அபூர்வாதான்னு தெரிஞ்சா உங்க நிலைமை என்ன ஆகுமோன்னு நான் பயந்துட்டேன். ஆனா இன்னைக்கு தப்பு செஞ்சா சட்டத்துக்கு முன்னாடியே நானே தண்டிப்பேன்னு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா? எனக்கு அது ரொம்பவே தைரியத்தை கொடுத்துச்சுப்பா. என் உயிருக்கு உயிரா இருந்த சோபாவை என்னை விட்டு பிரிச்சது யாரா இருந்தாலும் சரி, அவங்கள சும்மா விட மாட்டேன். அப்பா, சொல்லுமா. எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரே ஒரு ஆசை அப்படியே இருக்கு. உங்ககிட்ட அதை நான் கேட்கலாமாப்பா? கேளுமா. உங்க தோள்ல ஒரு தடவை சாஞ்சிக்கணும்னு ஆசையா இருக்குப்பா. பூமி, மறுபடியும் அம்மா ரூபத்துல என்னை காப்பாத்துறதுக்கு வந்த தேவதம்மா நீ.
என்ன போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? எடுக்க மாட்டாரு. அப்பா சாயந்தரம் வரைக்கும் வர மாட்டாரு. வர வைக்கிறேன். உன்னால அது முடியாது. என் அம்மாவோட கனவை உன்னால தடுக்க முடியாது. என் அம்மாவை தான் உன்னால கொல்ல முடிஞ்சது. அவங்க கனவை உன்னால தடுக்க முடியாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த இன்ஸ்டிடியூட் கண்டிப்பா நடக்கும். அந்த அஃபிலியேஷன் எனக்கு கிடைக்கும். இன்னைக்கு நீ ஸ்டேஜ்ல ஏறி டான்ஸ் ஆடுவல்ல, அதே ஸ்டேஜ்ல உன்னுடைய சாவுக்கு முகூர்த்த தேதியை குறிக்கிறேன். அப்பாவை ஏன் பக்கம் டைவர்ட் பண்ணிக்கிட்டே நீ செஞ்ச பாவத்தை எல்லாம் மறைக்க பாக்குறல்ல? உண்மை நெருங்க நெருங்க பொய்யால மூச்சு கூட சரியா விட முடியாது. நாளைக்கு டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துரும். நாளைக்கு ஜெயில் வாழ்க்கைய அனுபவிக்கிறதுக்கு நீ ரெடியா இரு. இது கிளம்பிட்டீங்களா? யா பூமி, நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். நம்மளே லேட்டா போனோம்னா அப்புறம் உங்களுக்கு ராங் இம்ப்ரெஷன் வந்துடும்ல. ஆமா மாமா, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இன்ஸ்பெக்ஷன் நல்லபடியா முடிஞ்சு அஃபிலியேஷன் வர வரைக்கும் என் மாமா ஏன் கூட தான் இருப்பாரு. அதுக்கப்புறமா அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல சைன் பண்ணி கொடுக்கிறேன். மாமா, நான் உங்ககிட்ட நிறைய பேசணும்னு தோணுது மாமா. நானும் உங்ககிட்ட நிறைய பேசணும் பூமி. ஆனா என்ன மாமா? ஆனா இன்னைக்குதான் நம்ம பேசுற கடைசி நாளாவும் இருக்கலாம். அதுக்கு என்ன மாமா இப்படி சொல்றீங்க? இது அஃபிலியேஷனுக்கும் வந்துடும், பெர்ஃபார்மன்ஸும் முடிஞ்சிடும், உன் அம்மாவோட கனவும் நிறைவேறிடும் பூமி. அதுக்கப்புறமா நீ எனக்கு விவாகரத்து கொடுக்கணும். அதுதான் நம்ம டீல். உண்மையிலேயே என்ன பிரியணும்னு தான் நினைக்கிறீங்களா? மனப்பூர்வமா தான் விவாகரத்து கேக்குறீங்களா? நான் உங்களுக்கு அவ்வளவு பாரமாயிட்டேனா? பூமி ப்ளீஸ், நான் இப்போ உடனே கிளம்பணும். நீங்க கோவத்துல என்ன விலக்கி வச்சா நான் பொறுத்துக்குவேன். வெறுப்போட என்கிட்ட பேசினாலும் நான் பொறுத்துக்குவேன். ஆனா காதலிச்சுக்கிட்டே மூணாவது மனுஷங்க மாதிரி வாழணும்னா அத என்னால தாங்கிக்க முடியாது மாமா.